ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முக சமையல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ரவையை வச்சு ஈஸியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வெள்ளை ரவை, உப்பு, அப்புறம் மிளகாய்த்தூள். ஒரு மிக்சி ஜார் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை அதில் சேர்த்து நல்லா பொடியாக வந்துட்டு அரைச்சி எடுத்துக்குங்க. தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்குங்க. பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போது உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் தேவையான அளவு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வாசனைக்காக தான். பெருங்காயத்தூள் வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு மறுபடியும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை அப்படியே வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி வச்சிடலாம். கொஞ்சம் ரவை வந்து நம்ம ஊறினா தான் நமக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க மாவை. அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். எவ்வளோ லேசாக திரட்ட முடியுமோ அந்தளவுக்கு சப்பாத்தியோட திரட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா கத்தி வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டர் பார்ட் மட்டும் இப்படி கட் பண்ணிவிட்டு இப்படி தனித்தனியாக எடுத்து பிளேட்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து இந்த மாதிரி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்லைசஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தனித்தனியாக எடுத்து போடுங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். பாருங்கள், நமக்கு நல்லா பூரி மாதிரி இப்படி உப்பெல்லாம் வருது. ரொம்ப லேசாக தேய்ச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி வரும். நல்லா 2 பக்கம் நல்லா வெந்து ப்ரௌன் கலராக அதுக்கப்புறம் எடுத்துருங்க. பாருங்கள், நமக்கு நல்லா பூரி மாதிரி உப்பெல்லாம் எவ்வளோ சாஃப்டாக மொறுன்னு வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? இதே மாதிரி மொறுன்னு ரவையை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக் சூப்பராக தயார் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களே எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.